ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஒரு கலெக்ஷன் இருந்துச்சு. அதை நான் ஷார்ட்டில் தானே போட்டேன். இன்னும் நான் உங்களுக்குலாம் அப்டேட் பண்ணல. ஸோ அதை நான் அப்டேட் பண்ணுறேன். யாருக்கு வேணுமோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த டிசைன் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது யூனிக்கான டிசைன் தான். செக்குடு வித்து ஃபுல்லாகவே செக்குடில் வராமல் கொஞ்சம் ஃபேன்சியாக வருது. இது வந்துட்டு நேவி ப்ளூவில் ஒரு மாதிரி கத்திரி பழம் சேர்ந்த மாதிரி ஒரு நேவி ப்ளூ சூப்பராக இருக்கும். எல்லாமே ஷைனிங் கிளாத்தாகவே இருக்குது. ஸோ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் தெரியும் இது வந்துட்டு எவ்வளோ ப்ரைஸ் அப்டேட் பண்ணுறாங்கன்னா நான் எவ்வளோ ப்ரைஸ் அப்டேட் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ நான் இவ்வளோ கம்மியாக அப்டேட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? ஸோ நான் ஆஃபர் போடுவேன்னு வெயிட் பண்ணாதீங்க. இந்த பீசஸ்லாம் நான் ஆஃபர் போட மாட்டேன். இதிலலாம் நான் ரொம்ப அதிகமாக வச்சு விற்கலை. ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதோ தெரியல, 100 ருபீஸ் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா. அதுவும் இந்த பீசஸ்க்கு நான் வைக்கல. எதுக்காக நான் வைக்கலைன்னா, எனக்கு செக்கடு பேட்டர்னே இதுவும் ஒரே ப்ரைஸில் தான் வந்து. ஸோ அதோட பேக் நெக் ஹெவியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 2 ஈக்குவலுக்கும் நான் வந்துட்டு ஒரே ப்ரைஸ் போட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்னையே இது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ஜஸ்ட் 840 ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும். சூப்பராக இருக்கும். யூனிக்கான ஒரு டிசைன். இது கான்ட்ராஸ்ட் சாரீ, ப்ளைன் சாரீக்கு கான்ட்ராஸ்ட்டாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பேக் நெக் நான் ஷோ பண்ணுறேன். இதோட பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ஸோ இது நல்ல ஒரு சூப்பர் டிசைன். யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. ப்ரைஸும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ பேக் நெக்கில் லேயர் வித் கோல்டு த்ரெட்டோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் ரெட் கலர் அவைலபிள் இருக்குது. ஸோ யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேக் நெக் சேமாக தான் வரும். ரெட் அவைலபிள் இருக்குது. ஸோ அனதர் வந்துட்டு பிங்க் அவைலபிளில் இருக்குது. பட்ரோஸா பிங்க்கில் வரும். அதாவது இது என்ன பஞ்சும் டைப் பிங்க் கிடையாது, அவ்வளோ பளிச்சுன்னு இருக்காது. பட்ரோஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பிங்க்கில் சூப்பரான ஒரு பிங்க்கும் இதுவும் கான்ட்ராஸ்ட்டாக போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இந்த பீசஸ் அவைலபிள் இருக்குது. அடுத்தது வந்துட்டு பாட்டில் க்ரீனில் ஒரே ஒரு பீசஸ் மட்டும். ஆல்ரெடி பாட்டில் க்ரீன் 2 பீசஸ் இருந்தது. எஸ்டர்டே ஒரு கஸ்டமர் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாட்டில் க்ரீன் கேட்டாங்க. ஸோ அவங்க ஒரு பீசஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பாட்டில் க்ரீன் அவைலபிளாக இருக்குது. அனதர் வந்துட்டு எல்லாம் மூவிங் கலர் தான். ஸோ நிறைய கலர் வேணாம், ஏன்னா ஸ்டாக் மூவ் ஆனால் தான் நம்ம அடுத்த பீசஸ் எடுக்க முடியும். ஸோ செக்குடு பேட்டர்ன் யாருக்காவது வேணுனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதுவுமே உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் ப்ரைஸில் இருக்கும். இது ரொம்ப வெயிட்லாம் இருக்காது. ஸோ லேஸாக தான் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். குவாலிட்டி சூப்பராக நீங்கள் வந்து வியர் பண்ண ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காகவே இருக்கும். நீங்கள் ஆனால் ஸ்டார்டிங் செம்மையாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் 840 ப்ளஸ் ஷிப்பிங்கில் தான் வரும். உங்களுக்கு ஒரு 900க்குள்ளே ஒரு ஆரி ப்ளவுஸே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ மெரூன் அவைலபிள் இருக்குது. அடுத்து வந்துட்டு இது வந்து நேவிலேயே கொஞ்சம் லைட், இது ஒரு டபுள் ஷேடில் வர நேவியில் இருக்குது. ஸோ இது பெப்சி ப்ளூ நேவி ப்ளூ சேர்ந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர். ஸோ ஒரு சோப்பு கலரில் அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர். ஸோ இது டபுள் ஷேடில் வர ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதுவுமே யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்ப சொல்லுங்க. ஃபோட்டோவில் கலர் வேரியேஷன் ஆகுது. இப்போ நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன், சன்லைட் இல்லாமல் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஒரிஜினல் பிக்சர். ஸோ இங்கே பாருங்களேன், இது காஃபி கலர். ஸோ இதுவுமே அவைலபிள் இருக்குது. யாருக்கு வேணும் புக் பண்ணிக்கிங்க. சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. நான் வந்துட்டு சின்ன பீசஸ் தான் ஆஃபர் போடுவேன். இதெல்லாம் ஆஃபர் போட மாட்டேன். ஆல்ரெடி இது ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது மூவிங்லேயே ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஆல்ரெடி இது புக் பண்ணிடுறாங்க. நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நியூ கஸ்டமர் வரும்போது டக்குன்னு புக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு இது ஸ்கை ப்ளூலேயே லைட் ஸ்கை ப்ளூ சொல்லுவாங்க. இதுவுமே டபுள் ஷேடில் உள்ள ஒரு ஸ்கை ப்ளூ. அதாவது இந்த கலர் நான் எடுக்கவே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருக்கு. கலர் சூப்பராக இருக்கும். ஒரு டபுள் ஷேட் மாதிரி ஒரு கலர். அன்றைக்கி ஒரு மாம்பழ கலர் டபுள் ஷேடில் காமிச்ச மாதிரி இது வந்து ஸ்கை ப்ளூலேயே டபுள் ஷேட். ஆனால் நல்ல டார்க் ஸ்கை ப்ளூ இல்லாமல் இது லைட் ஸ்கை ப்ளூவில் வருது. பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஸோ சூப்பராக இருக்கும். இதுவும் வியர் பண்ணி போகும்போது எல்லாமே ஷைனிங் கிளாத்தில் தான் இருக்குது. இது பாருங்களேன், அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும். ஸோ இந்த பீசஸ்ஸு இவ்வளோ தான் லிமிட்டட் ஸ்டாக்கு. ஸோ இது யாருக்கு வேணுமோ புக் பண்ணிடு. அடுத்தது இந்த பீசஸ்ஸு ஒரு 4 பீசஸ் மட்டும் எடுத்தேன். இது பிங்க் அண்ட் க்ரீன்லாம் கஸ்டமர் புக் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப இன்ஸ்டாவில் ஒரு பிரபலமான இது 1050 ரூபா உள்ள பீசஸ். இதில் இந்த கலர் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க.
இதில் சூப்பராக இருக்கும் 1050. ஸோ நான் 999 மட்டும் அப்டேட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹெவியான ஒர்க்குன்னு. ஸோ இதில் கலர்ஸ் அவைலபிள் இல்லை. இதில் ஒரு 2 பீசஸ் மட்டும்தான் நான் ஸ்டாக் போட்டிருக்கேன். பேக் நெக் இவ்வளோ ஹெவியாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வியர் பண்ணும்போது ஒரு ப்ரைடல் லுக்கே கிடச்சிடுங்க பாருங்களேன். ஸோ யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. இதில் 2 கலர்ஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது. இது ஒரு கலர். ஏக்கா இந்த கலர், இந்த 2 பீசஸ் மட்டும்தான் இதில் அவைலபிள் இருக்குது. யாருக்காவது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பட்டர்ஃப்ளை டிசைன் மோஸ்ட்லி கேட்குறீங்க. அதில் கலர்ஸ் வந்து இப்போ நான் எதுவும் கொண்டு வரல. இருக்கிற கலர்ஸ் மட்டும் அப்டேட் பண்ண ஒரு 3 கலர் மட்டும் தான் இருங்க ஒரு 5 மினிட்ஸ் இருங்க வரேன். இதில் வந்து ஒரு 3 பீசஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. யாருக்கு வேணுமோ டக்ஸ் புக் பண்ணிக்கோங்க. 899 ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும். அந்த பட்டர்ஃப்ளை டிசைன் இது மயில் பீகாக் க்ரீனில் இந்த பீசஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு கிராண்டான லுக்கில் இந்த 3 பீசஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது. ஸோ யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான டிசைன். இது நானுமே வியர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி போட்டுட்டுனா வீட்டில் திட்டுறாங்க. கிறிஸ்டல் மணி போட்டது சூப்பராக இருக்கும். இதில் வந்து 3 பீசஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது. என்னென்ன கலர்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கலர் இது அவைலபிள் இருக்குது. இது ஒரு காஃபி கலர், ப்ரூ காஃபி இருக்குல்ல, ஸோ அந்த கலரில் உள்ளது இது. அதனால் வந்துட்டு ரெட்டு நல்ல ஒரு ரத்த கலரில் நல்ல ப்ரைட் ரெட். ஓகே, இந்த பீசஸ்லாம் அவைலபிள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிஷ் கேட்டிங்க. ஸோ அதோட ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது. யாருக்காவது அதாவது எப்படி ட்ரை ஃபிஷ் அப்படின்னா, ஸோ அது எனக்கு ரொம்ப ரிஸ்க்கான வேலை. அதை நான் வந்துட்டு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க சுத்தம் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க அதை வந்துட்டு அது காய வைக்கவே 4 days ஆகும். ஸோ அதுக்காக நான் ஒரு 20,000 கிட்ட ஃப்ரிட்ஜு மாதிரி வாங்கணும். அதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், நிறைய பாக்ஸ் வாங்கி. ஏன்னா இல்லைன்னா இது பண்ண முடியாது. இருங்க வரேன். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு யாராருக்கெல்லாம் நெத்திலிலாம் வேணுமோ கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பெரிய மீனெல்லாம் இப்போ தான் போட்டு எடுத்துருக்கிறதுனால ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே ஏன்னா இப்போ வாங்கினா கொஞ்சம் ப்ரைஸ் ரொம்ப கூட வரும். ஸோ அதனால் நான் இப்போ தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் எப்படி குவாலிட்டியாக கொடுக்குறனோ அதே மாதிரி அதுவும் குவாலிட்டியாக கொடுப்பேன். ஸோ அது எனக்கு இன்னும் வேலை. வீட்டில் வேண்டவே வேணாம்னு சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அது எப்படின்னா, அதை வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி அதை நான் பதம் பார்த்து காய வச்சு அது ஒரு ஆள் போட்டு சுத்தம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அதை எங்கேருந்து தூக்கிட்டு வரேன்னா, உங்களுக்கு தெரியுமா, இதில் நாகப்பட்டினம் சைட்லேருந்து நியர்பை காரைக்கால்லேருந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து இங்கேருந்து சுத்தம் பண்ணி மாடியில் பாய் போட்டு காய வச்சு அதை சுத்தம் பண்ணி அதோட இதெல்லாம் போட்டு யார் கட் பண்ணி தான் பீசஸ் எல்லாம் முழுசாக கொடுக்க வேணாம், உங்களுக்கு அப்படியே சமைச்சிக்கிற மாதிரி நான் பீசஸில் தான் கட் பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணி அதுக்குரிய வெயிட் போட்டு தான் நான் கொடுப்பேன். ஸோ காக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஒரு நெத்திலி பர் கிலோ வந்துட்டு உங்களுக்கு நான் 300 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா 300 ரூபாய்க்கு இல்லை, ஏன்னா எனக்கே பீசஸ் இப்போ நெத்திலி வந்துட்டு 400 ருபீஸ்க்கு வருதுன்னா ஸோ காக்கியில் 100 ரூபாய்க்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஷிப்பிங் வந்துட்டு இதோட கன்வெர்ட்டில் தான் வரும். ஸோ நீங்கள் கலந்து வாங்கணுன்னா சின்ன சின்ன மீன் கலந்து செங்காலா மீன் அது மாதிரி வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட ப்ராசஸிங் இன்னும் ஒரு 1 வீக்கில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது ரெடியாகவே இன்னும் 3 days ஆகும். அது நல்ல வெயிலில் இது பண்ணணும். ஸோ அதுவுமே குவாலிட்டியாக பண்ணித்தரேன். ஏன்னா ஆள் வச்சு அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்து பண்ண போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்